அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்படிதான். இந்த நாள்ல நம்ம யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டும். யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். யாரையும் அற்பமானாதீங்க. அவங்க எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் சரி அற்பமாய் எண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிபதிகள் புத்தகம், அப்படிப்பட்ட புத்தகம் இல்லையா? நீதிபதினா நமக்கு சரியா தெரியும். நியாயாதிபதி, நியாயாதிபதி, ஜட்ஜஸ். ஜட்ஜ்னா சொல்லுங்க, ஜட்ஜ்னா தமிழ் அர்த்தம் சொல்லுங்க. நீதிபதி புரியுதா? ஆங்கிலத்தில் ஜட்ஜஸ். நியாயாதிபதி அப்படின்னா ரொம்ப நியாயமா இருப்பார். நியாயாதிபதி, நீதிபதிகள் புத்தகம். சரி, 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அந்த முதல் வரியை வாசிப்போம். கீலேயாத்தியனான யெப்தா மிகுந்த பராக்கிரமசாலியாய், யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சக்கரங்களை போடு. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. யாரை கொண்டாலும் பேசுவதற்கு வல்லவர். அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ சமூகம், பலன், கிருபைகள் கடந்து வந்து நடந்துட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த பராக்கிரமசாலி. என்ன சாலி? பலத்த பராக்கிரமசாலி. இதை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலினா அவர்கள் வெற்றி பெறுகிறவர்கள். எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. தைரியமா இருக்கிறார்கள். தாவீதுக்கு ஒரு 3 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். பலத்த பராக்கிரமசாலிகள். அங்கே பார்க்கிறோம், அங்க யுத்தத்திற்கு போன சமயத்துல அந்த எல்லாம் எதிராளிகள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அந்த கிணறு எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இப்ப தாவீதுக்கு தண்ணி தாகம். அப்ப அவங்க பராக்கிரமசாலியை கூப்பிடுறான், எனக்கு தண்ணி தாகமா இருக்குது, அந்த கிணத்துல இருந்து கொண்டு வந்துடுறீங்களா அப்படின்னு ஒண்ணு. இந்த 3 பராக்கிரமசாலிகள் அங்க எதிராளிகளுடைய கூடாரத்துல, அவர்கள் பாளையம் இருக்கிற இடத்துல, அது நடுவில் இருக்கிற கிணத்துல இந்த 3 பேர் என்ன செய்தாங்க? போய் என்ன செய்தாங்க? தண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க எதுக்கும் பயப்படல. நாங்க செத்தாலும் சாகிறோம், எங்களுடைய ராஜாவுடைய ஏக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது கொண்டு வந்து கொடுத்த பிறகுதான் அவன் யோசிக்கிறான், ஐயோ நான் தண்ணி தாங்கன்னு கேட்டேன், ஆனா இவங்க உயிரையே பணையம் வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்களே, இந்த தண்ணீரை குடிச்சா இவங்க ரத்தத்தை குடிச்ச மாதிரி அப்படின்னு அந்த தண்ணீரை கர்த்தருக்காக ஊற்றி போட்டான். பராக்கிரமசாலிகள் அதை குறித்து பயப்பட மாட்டாங்க. நாளை குறித்து பயப்பட மாட்டாங்க. மரணத்தை குறித்து பயப்பட மாட்டாங்க. அவர்கள் தைரியசாலிகள். என்ன செய்ய? எப்படிப்பட்டவர்கள்? தைரியசாலிகள். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியை கர்த்தரோடு கூட இருக்கிறார். அப்ப அவனுக்கு டவுட் ஆயிடுச்சு, நான் இங்க பராக்கிரமசாலி, கர்த்தர் இங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா. ஆனா அவர் பேச பேச அவர் பராக்கிரமசாலியாகி இஸ்ரவேலை ரட்சிக்கிறவனாய் எழும்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல இங்க யெப்தா பலத்த பராக்கிரமசாலி. பலத்த பராக்கிரமசாலி. இன்றைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் பராக்கிரமசாலியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளாய் பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்து கவலைப்படக்கூடாது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது.
எனக்கு என்ன ஆகும் யோசிக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். என் தலையுள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே நான் விலையேறப்பட்டவனாய் இருக்கிறேன், விலையேறப்பட்டவனாய் இருக்கிறேன். அவரின் கண்ணின் மணியாக கர்த்தர் என்னை காக்கிறார் என்ற அந்த உணர்வு இருக்கும் பொழுது நாம் பராக்கிரமசாலியாக தைரியமானவர்களாய் காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் நம்மளை அப்படியே பார்த்துப்பாங்க, அதுவா அப்படி அப்படி ஆகுது, அப்படி ஆகுது. பாருங்க, கொரோனா அங்கெல்லாம் கொரோனா பாருங்க. அந்த கொரோனால இப்போ 35வது பரிணாமம் வந்துருச்சு. எத்தனாவது பரிணாமம்? 35வது பரிணாமம் வந்துருச்சு. அடுத்து இன்னும் அடுத்து வரக்கூடிய பரிணாமம் அது ரொம்ப மோசமானது. பாருங்க, 2021 எப்படி இருக்குது, 2022 எப்படியெல்லாம் இருக்க போவதோ ரொம்ப பார்த்து சுதாரணமா நடந்துக்கணும். நீ அப்படிலாம் இருக்கணும். அப்படியெல்லாம் இன்னைக்கு பயப்படுத்துவதற்கு இன்னைக்கு எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்ன நடந்தாலும் என்னை ஒண்ணு அணுகாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார். நான் பராக்கிரமசாலியாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யார் பராக்கிரமசாலி? எதை குறித்தும் கலங்காதவர்கள். தொகுருனா சத்தமா சொன்ன அல்லேலூயா. பராக்கிரமசாலி சர்ச்சில் உட்கார்ந்து தூங்க மாட்டாங்க. பகல சொல்லுங்க, பராக்கிரமசாலி தூங்க மாட்டாங்க. அப்படியே எதை சொன்னாலும் ரெடி, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாஸ்டர், இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணுமா? நான் வந்துடுறேன் பாஸ்டர். அதான் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியான ஒரு அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, கை வரல. இந்த மாதிரி விளக்கம் கொடுத்த உடனே இந்த பக்கம் கையை உயரல. ஆஹா, நம்ம கையை தூக்கி நம்மளா மாட்டிட கூடாது. ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறாங்க. எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறவங்க பராக்கிரமசாலிகள். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி துணிந்து இருக்கிறவர்கள் தான் பராக்கிரமசாலி. யெப்தா துணிந்திருந்தான். இன்றைக்கு கர்த்தருக்கு துணிந்திருக்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாலும் உடனே செய்வதற்கு ரெடியா இருக்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிற ஆட்கள் தேவையில்லை. எவர் ரெடி? கர்த்தாவே நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்க உடனே உடனே. நீங்களாம் நிறைய பேர் நான் ஏதாவது சொன்னா வீட்டில் வந்து கேட்டு சொல்லுவேன். அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருக்கும். இதெல்லாம் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் எதையும் செய்வதற்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருமா, உணர்த்திட்டாருமா, அப்படியே செஞ்சிடணும். என்ன செஞ்சிடணும்? அப்படியே செஞ்சிடணும். நான் கழுத்தில் போட்டிருக்க செயினை இந்த காரியத்துக்காக கொடுத்துடணும், இவங்களுக்காக கொடுக்கணும், உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சா உடனே செஞ்சிடணும். நான் கர்த்தர் சொன்னதை கொடுத்தா கர்த்தர் எனக்கு பன்மடங்காய் திருப்பி தருவார். நல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் வாரி கொடுக்கிறது, நமக்காய் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் கொட்டுகிறது. நம்ம எதற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, நம்மை ஆசீர்வாத வாய்க்காலாய் நம் அநேகருக்கு பிரயோஜனங்களாய் இருப்பதற்காக கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பராக்கிரமசாலி ரொம்ப யோசிக்கிறவனா இருக்குது, செயல்படுகிறவனா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீது அந்த தாகமாருன்னு சொன்ன உடனே அந்த பகைவர்களுடைய பாளையத்துல இவங்க போய் குனிந்து போய் என்ன செய்தார்? உடனடியாக போனார்கள். என் ராஜாவுக்காக என் தலை போனாலும் பரவாயில்ல, நான் எதை குறித்து யோசிக்க மாட்டேன். ஆனா அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க போயிருப்பாங்களா? அவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி போறது? ஆனா பாருங்க, அப்படி யோசிக்காம டக்குனு போயிட்டு வந்தாங்க. அவனுக்கு ஒரு ஆபத்து நடக்கல, ஒரு ஆபத்தும் நடக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிக்க தான்
நமக்கு பிரச்சனை, ஆபத்து, வேதனை, அது நடந்துருமோ இது நடந்துருமோ, இப்படியே நம்ம என்ன செஞ்சிடும்? கோழைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் கோழைகள் அல்ல, கிறிஸ்தவர்கள் கோழைகள் அல்ல, தைரியசாலிகள், பலவான்கள். அல்லேலூயா. பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதவர்கள். பிசாசுக்கும் பயப்பட மாட்டோம், அரசாங்கத்துக்கும் பயப்பட மாட்டோம், கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அல்லேலூயா, என்னை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாளை தினத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கு நான் தேவனுக்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுக்காக எழுதுவோம். யோசிக்காம செயல்படுறதுக்கான ஆட்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். யோசிக்காம சொல்லுங்க, சொல்லுங்க, யோசிக்காம. நன்மை தீமை அறியும் போதுதான் உள்ள பாவம் வந்துருச்சு. யோசிக்கும் போதுதான் பாவம் வந்துருச்சு. யோசிக்காம செயல்படும் பொழுது கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்படித்தான் ஒரு மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். இன்னைக்கு அப்பேற்பட்டவர்கள்தான் கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருக்கு தேவையானவர்கள் பராக்கிரமசாலிகள், உடனடியாக செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆனா பாருங்க, இவன் யார் அப்படின்னா, அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க. பரஸ்திரியின் குமாரன், ஆங்கிலத்துல prostitute, உபச்சாரி, விலைமகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் பராக்கிரமசாலி. ஆனா இவன் பின்னணியோ பாருங்க, ஒரு விபச்சாரி, ஒரு பரஸ்திரியின் குமாரன். அவங்க அம்மா காசுக்காக தன் உடையிலே விற்கிற ஒரு, அவளுக்கு பிறந்திருக்கான், அவளுக்கு பிறந்திருக்கான். ஆனா இந்த எத்தா, இவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன். அப்படி இருந்தும் எபிரேயர் 12 அதிகாரத்துல விசுவாச வீரருடைய பட்டியல்ல இந்த எத்தாவை எபிரேயன் ஆக்கினையன் எழுதியிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் இந்த மனிதனை குறித்து எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இவன் பரஸ்திரியின் குமாரன், பராக்கிரமசாலி. ஆனா யாரு? ஒரு பரஸ்திரியின் குமாரன், ஒரு வேசியின் மகன். அவன் அம்மா சரியில்லை, அவன் பின்னணி சரியில்லை. ஆனால் இவன் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நல்லா பண்ணுங்க. அதான் சொன்னேன், போஸ்ட் எடுத்து சொன்னேன், யாரையும் அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். இவனுக்கு தெரியாதா, இவளுக்கு தெரியாதா, அப்படியெல்லாம் எண்ணி விடாது. என்ன செய்யாங்க? எண்ணி விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பின்னணி எதுவா இருந்தாலும் தேவன் பயன்படுத்துவதற்கு தடை. அல்லேலூயா. உங்க பின்னணி எதுவா இருக்கட்டும், உங்க பின்னணி எதுவா இருக்கட்டும், நீங்க தேவனால் பயன்படுவதற்கு தடை கிடையாது. கர்த்தர் எந்த பின்னணியில் இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். இல்லைனா என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், பண நெருக்கடி உள்ள குடும்பம், கவலை இல்லை. கர்த்தர் பயன்படுத்துவதற்கு நீ பராக்கிரமசாலியா இருந்தா போதும், அவர் சொன்னதை செய்கிற ஆளா இருந்தா போதும், கர்த்தர் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசனமாய் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சில வார்த்தைகளை தெளிவாய் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலருக்கு தங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை. என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் இந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு இந்த படிப்பு சில சரியானபடி எனக்கு ஆங்கிலத்தில் சரியா பேச முடியல, இல்லைன்னா எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு இல்லை, எனக்கு இந்த திறமை இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, நான் இந்த பின்னணியில வந்திருக்கிறேன், நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்ன எப்படி யாருக்கு பிடிக்கும்? இல்லை, கர்த்தருக்கு பிடிக்கிறது. அல்லேலூயா. எந்த பின்னணியில் இருந்தாலும் பரவாயில்லை, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர்
பயன்படுத்துவதற்கு அது தடை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், பரஸ்திரியின் குமாரன் இவனை அப்படியே கேலி பண்ணாங்க. பாருங்க, இன்னைக்கு சில வார்த்தைகள்லாம், சில கெட்ட வார்த்தைன்னு சொல்றது எப்படிப்பட்ட வார்த்தை? இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? ஏய், என்னை பற்றி எல்லாம் பேசு, என் ஃபேமிலியை பற்றி பேசுறேன், நான் கொலைகாரனா கூட கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போதும் நான் தயாரா இருப்பேன். அப்படி என்னை குறித்து என்னாலும் பேசிக்கோ, என் குடும்பத்தை எழுக்கிற சொல்லுவாங்க. ஆனால் இவனுடைய காரியம் அப்படியே உண்மையான சில காரியம். அப்ப அவனை கூப்பிடும் பொழுதே எத்தா அப்படி கூட கூப்பிட மாட்டாங்க, வேற மாதிரி கூட கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். இப்ப நான் மேடை நாகரிகம் கருதி இந்த வார்த்தையில பேசுவேன். ஹலோ, அப்படி கூப்பிட்டா கூட கர்த்தர் பார்க்கிறார். யார் அப்படி கூப்பிட்டாங்களோ அவர்கள் மத்தியிலே பயன்படுத்தக்கூடிய கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எந்த இடத்திலே நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, யார் உங்களை அவமானமாய் கூப்பிட்டார்களோ, உங்களுடைய பிறப்பை குறித்து, உங்களுடைய சூழ்நிலை குறித்து யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு இந்த ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவா இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் என் பிள்ளைகளுக்கு சொல்லு. சிலலாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கிறாங்க, சில சமயம் அவமானப்பட்டு கூனி குறுகி இருக்கிறாங்க. இல்ல, யார் மத்தியில் நீங்க கூனி குறுகி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பரஸ்திரி மகனையே கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த முடியும் என்றால் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவது அவருக்கு எளிதான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பின்னணியை குறித்து நீங்க கவலைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து விட்டேனே, கவலைப்பட வேண்டாம். நான் இந்த நிலைமையில இருந்திருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவனுடைய தகப்பனுக்கு அவன் கீலேயாத்துடைய மகன். இவன் யாரு? கீலேயாத்துடைய மகன். ஆனால் பரஸ்திரி குமாரன். அவனுக்கு அந்த கீலேயாத்துக்கு திருமணமாகி அந்த மனைவியிடத்தில் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் இவனை என்ன செஞ்சிட்டாங்க? நீ கூட நீ யாருக்கு பிறந்த? நீ இவளுக்கு பிறந்த, அதனால உனக்கு எங்க இடம் கிடையாது, விரட்டினார்கள். அவங்க விரட்டும் போது அங்க இருந்த பெரிய மனுஷங்களும் சேர்ந்து சொன்னாங்க, நீங்க வரக்கூடாது சொன்னாங்க. எல்லாம் விரட்டினாங்க. இப்ப விரட்டப்பட்ட உடனே அவன் வீணரோடு சேர்ந்து கொண்டான். என்ன செய்தான்? வீணரோடு சேர்ந்து கொண்டான். வீணரோடு சேர்ந்து கொண்டான். பாருங்க, இப்ப என்னுடைய கூட்டாளிகள் யாரு அப்படின்னா வீணர். அதாவது அந்த சொல்லப்பட்டிருக்கு ஐடியலா இருக்கிறாங்க. ஒன்னும் செய்ய மாட்டான், சும்மா இருக்கிறாங்க. சும்மா இருக்கிறாங்க. நல்லதையும் செய்ய மாட்டான், கெட்டதையும் செய்ய மாட்டான், வேலையும் செய்ய மாட்டான், ஒன்னும் செய்ய மாட்டான். அப்படி சும்மா இருக்கிறார்கள். சும்மா இருக்கிறார்கள். வீணர் ஏதாவது வீணான காரியத்தை செய்யலாம். இப்படிப்பட்டவங்களோடு கூட அவனுடைய சுற்று சேர்க்கை சரியில்லை. நமக்கு ஒன்னா செய்ய சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்குடைய ஆலோசனையில் விடாமலும் பார்வை வழியில் இல்லாமல் பரியாசக்கார உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும் இரவு கர்த்தருடைய வேதத்தில் இரவு போலும் தியானமா இருக்கும் மனுஷன் பாக்கியவன். அப்ப நமக்கு நல்லா தெரியும், ஐயோ துன்மார்க்குடைய ஆலோசனை நிற்க கூடாது, பாவியுடைய வழியில் நிற்க கூடாது, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. ஆனா இவன் வேற வழி கிடையாது. இவன் பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல இருந்தாகணும். அவன் வீணர்களோட தான் இருந்துக்கணும், துன்மார்க்கரோட தான் இருக்கணும். இப்படிப்பட்ட நிலைமையில அவன் சூழ இருக்கிற எல்லாருமே துன்மார்க்கர்கள், ஒண்ணு செய்ய வீணரானவர்கள். இப்படிப்பட்டவங்களோட தான் இவன் இருக்க வேண்டிய சூழ்நிலை.
ஹலோ, ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். நீ உன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் நீ இருப்ப. அதுதான் உலக பழமொழி. அது நிறைய காரியம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது நிஜமாவும் இருக்கிறது. நம்ம கூட சுத்தி யார் இருக்காங்களோ அப்படித்தான் நாமும் இருப்போம் என்ற காரியங்கள். ஆனால் நன்றாய் கொண்டு கொள்ளுங்கள், உங்களை சுற்றில யாரெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க விசேஷமானவர். இயேசு பாவிகளோடு சஞ்சரித்தார். என்ன செய்தார்? பாவிகளோடு சஞ்சரித்தார். அவர் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவின் நாட்கள்ல முழு உலகமும் கெட்டு போயிருந்துச்சு, கடவுளுக்கு பயப்படாம இருந்தாங்க. ஆனால் நோவாவோ உத்தமனாய் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப உங்களை சுற்றிலும் எப்பேற்பட்டவர்கள் இருந்துட்டு போடும். இன்னைக்கு நிறைய பேர் காரியங்கள் அப்படிதான். இவங்க கூட எல்லாம் அதிக நேரம் பேசுறாங்க, அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? ஹல்லேலூயா. எனக்குள்ள ஆரம்பத்துல ஒரு வாஞ்சை, இயேசு எப்படிப்பட்டவங்களா பேசினார். ஒரு அந்த சமாரிய பெண்ணோடு கூட கர்த்தர் பேசினார். சீடர்கள் எல்லாம் சாப்பிடாம போயிட்டாங்க. சீடர்கள் என்ன செஞ்சாங்க? சாப்பிடுவாங்க போயிட்டாங்க. ஆனா இயேசு யாரோடு கூட பேசி இருந்தார்? நல்ல அம்மா. அவளுக்கு 5 புருஷன் இருந்தார்கள். இப்பொழுது இருக்கிறவன் அவளுக்கு புருஷன் கிடையாது. 5 புருஷன் இருந்தாங்க. சமீபத்தில் நேற்று ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த அது என்ன ராமகிருஷ்ணன் இந்த இதுல டிவில எல்லாம் பஞ்சாயத்து பண்ணாங்க, லட்சுமி ராமகிருஷ்ணன். அவங்ககிட்ட ஒரு பேட்டி, அவங்க அந்த பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, அது இந்த மாதிரி கதை, அவனை விட்டுட்டு இவனை விட்டுட்டு அவனை விட்டுட்டு அவனை விட்டுட்டு. அந்த அம்மா கேட்குது, சரி ரைட், இப்பயும் அந்த மாதிரிலாம் ஆட்கள் அவனும் பிடிச்சாங்களே. ஆனா அப்படிப்பட்ட பெண்ணோடு இயேசு பேசியிருந்தாரே. இப்ப நான் அந்த மாதிரி பேசி இருந்தா வீட்டில் நுழைய யாராவது வந்து கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க, இந்த பாஸ்டர் இந்த பொண்ணுகிட்ட பேசியிருந்தார். இந்த பொண்ணு யார் தெரியுமா? ஏற்கனவே 5 புருஷன், ஏற்கனவே 5 புருஷன். இப்ப இருக்கிறவன் புருஷன் கிடையாது. ஆனா அந்த பெண்ணோட உங்க வீட்டுக்காரர் பேசிக்கிறாரு அப்படின்னு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமணமானவங்க கொஞ்சம் கையை வைத்துங்களேன். திருமணமானவங்க கொஞ்சம் கை வைத்துங்க. சரி, உங்க வீட்டுல அப்படி நீங்க பேசிட்டு இருக்கிறத உங்க வீட்டுக்கு அப்படி செய்தி போகும். நீங்க வீட்டுக்குள்ள நுழைப்பது எப்படி இருக்கும்? ஹலோ, அதனாலதான் இயேசு திருமணமாகாமலே பேசுகிறார். சரி, நல்லா போனீங்க. அப்படி பெண்ணிட்ட பேசும் பொழுதும் அங்கே அந்த பெண்ணை மாற்றமடைந்து போனாலே ஒழிய அந்த பெண் இவரை மாற்றிவிடவில்லை. அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, எனக்கு ஒரு உறுதி இருக்குது. நான் என்னோடு கர்த்தர் இருக்கிறார். இயேசு எதை செய்தாரோ அதை செய்வதற்காகவே கர்த்தரை வைத்திருக்கிறார். நான் இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் நான் மீன் உப்பு தண்ணிக்குள்ள இருக்குது. ஆனா அதுக்குள்ள என்ன பண்றது? உள்ள போறது இல்ல, உப்பு உள்ள போறது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் உங்களை என்ன வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் வீணரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுனால ஸ்தோத்திரம், நாம் வீணராய் மாறிவிட மாட்டோம்.
அல்லேலூயா. யாரோ உபச்சாரக்காரியோட பேசிக் கொண்டிருக்கனால நானும் அப்படியே மாறிவிட மாட்டேன். அல்லேலூயா. அந்த போய் அந்த ஆள கூட பேசிட்டு இருக்கியா, அவன் கூட பேசிட்டு இருக்கியா, அவன் இருக்கிறது 1 நம்பர் ஃப்ராட். நீ அவன் கூட சேர்ந்தா நீ அப்படித்தானே இருப்ப. இப்படித்தான் இன்னைக்கு உலகம் நினைக்குது. ஆனால் நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்க கணவரை பார்த்து சொல்லுங்க, உங்க மனைவி பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை சொல்லுங்க, நீ யாரு கூட சேர்ந்தாலும் யாரு கூட இருந்தாலும் நீ விசேஷமானவள். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். உன்னிடத்திலிருந்து பரிசுத்தம் கடந்து போக வழிய அசுத்தம் உன்னுக்குள் ஒட்டாது. அல்லேலூயா. நம்ம வேற வழி இல்லை, எல்லாம் தள்ளிவிட்டாங்க. எங்க போயிருக்கிறான்? வீணரோடு கூட கூடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் பலத்த பராக்கிரமசாலி. எதை யோசிக்காம செய்வான். அவன் என்ன காரியத்தை செய்வான்? தைரியமா செய்வான். அல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, அம்மோனியர்கள் இஸ்ரவேல் மேல் படையெடுத்து வர ஆரம்பிச்சாங்க. படையெடுத்து வந்த உடனே இஸ்ரவேலில் உள்ள மூப்பர்களும் இவனுடைய சகோதரர்களும் யாரெல்லாம் இவனை புறம்பே தள்ளினார்களோ அவனிடத்திலே வருகிறார்கள். நீ என்ன செய், நீ தான் பராக்கிரமசாலியா இருக்கிறாய், நீ இந்த யுத்தத்தை நடத்து, அம்மோனியர்களோடு கூட நீ யுத்தத்தை நடத்து என்று சொல்லி இவங்க யாரு விரட்டினாங்களோ அவங்களே கூப்பிடுறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், என்ன நீங்க தானே விரட்டினீங்க, இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க கேட்டான். அவன் சொன்னான், இல்ல நாங்க அன்னைக்கு தெரியாம செஞ்சிட்டோம், ஆனா இன்றைக்கு நீ எங்களுக்கு தேவை, எங்களுக்கு சேனாதிபதியாயிரு, நான் எங்களுக்கு நீ தலைவனாயிருந்து எங்களை என்ன செய் நடத்து. கேட்கிறான், அப்ப இந்த யுத்தத்துல வெற்றி பெற்றுட்டா என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வீர்களா கேட்கிறான். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வோம், இதை நாங்கள் கர்த்தர் மேல் ஆணையிடுகிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் மூப்பரும் என்னுடைய சகோதரர்களும் கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த கூட்டத்துல இவனை விரட்டினவர்கள் அங்க இருக்கிறார்கள். என்னதான் சொல்லுகிறான், என்ன நீங்க அன்னைக்கு விரட்டிங்களே, இன்னைக்கு மட்டும் என்ன எதுக்கு வந்துறீங்க? அவன் சொன்னாங்க, இல்ல நாங்க நல்ல முறையில வாழ்ந்திருக்கிறோம், ஆனா பராக்கிரமசாலியே இல்ல. நீ எங்களை விட்டு போனாலும் வீணர்களோட இருந்தாலும் நீ பராக்கிரமசாலியா இருக்கிறாய். எனவே எங்களுக்கு நீ தலைவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப அவன் கேட்கிறான், அப்ப அம்மோனியர்களை வென்று விட்டால் நீங்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம், இது கடவுள் மேல் ஆணை என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உடனே இவன் புறப்படுகிறான், கர்த்தரை நோக்கி பார்த்து விட்டு கடந்து செல்கிறான், ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யெப்தா அவன் பலத்த பராக்கிரமசாலி, கர்த்தருக்காக எழுதினான். எனவே யாரையும் அப்பமா பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை அவங்க இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நாம் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும், வரக்கூடிய நாட்கள்ல ஊருக்கே உதவி செய்யக்கூடிய ஆட்களா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். யார் என்ன சொல்லி அவனை அப்படி வெளியேற்றினாங்களோ அதே ஆட்கள் அவனிடத்திலே போய் கூப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அவன் வீணனோடு கூட இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனா இருந்தான், கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவனா இருந்தான். அவன் பராக்கிரமசாலி, கர்த்தரை சார்ந்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூப்பிட்ட உடனே தேவன் நோக்கி பார்க்கிறவனா இல்லை, ஏற்கனவே தேவனை நோக்கி பார்க்கிறவனா இருந்தான். அவன் வீணனோடு கூட இருந்தால் கூட, நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்க வேண்டியவன், ஆனால் இங்கே வந்து இருக்கிறேன், ஆனாலும் என் தேவனே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் பார்க்க வேண்டிய ஒருவரே,
அந்த மனிதர்கள் நம்மை புறக்கணித்திருந்தாலும் அதே மனிதர்கள் அழைத்து அவர்களுக்கு தலைவராய் வைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். நான் என்னுடைய மூளையிலிருந்து பேசவில்லை. நான் ஏதோ இன்டெலக்சுவலாக சில காரியத்தை பேசுகிறேன். யதார்த்தமாய் கர்த்தர் தருகிற வார்த்தையை பேசுகிறேன். நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டிருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை தலைவர்களாக, ஹல்லேலூயா, உங்களை இந்த யெப்தா அவன் ஒரு நியாயாதிபதியாக எடுத்து மாறினான், ஒரு நீதிபதியாக மாறினான். அவன் என்ன சொன்னானோ அதை அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை யாரும் பார்க்க வேண்டாம். இப்ப இருக்கிறத பார்த்து யாரையும் நீங்க அவமானப்படுத்த வேண்டாம். நீங்க யாரை அவமானப்படுத்துறீங்களோ அவர்களுக்கு முன்னாடி நீங்க பணிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் வரும். உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களை பணிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் வரும். அது இந்த நாட்கள்ல கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல நாம் செயல்படும் ஒரே காரியம் பராக்கிரமசாலியாக கர்த்தரை பார்க்கிறது. உங்களை பார்த்து பயப்படுகிறவர்களேன்னு பார்க்கல, கோழைகளேன்னு பார்க்கல. உங்களை கர்த்தர் கூப்பிடுகிறார், பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. அன்றைக்கு கிதியோனை அழைத்த தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. நான் எங்க வீட்டில் கடைசி பண்ணேன். இருட்டை பார்த்தாலே பயப்படுறாங்க, இருட்டை பார்த்தாலே பயப்படுறாங்க. தனியா ஒத்தையில் எங்கேயும் போய்கூடவே மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆளை ஆண்டவர் ஊழியத்துக்கு நடந்தார், பராக்கிரமசாலி என்று அழைத்தார். நான் தனியா எங்கேயுமே போயிருக்க மாட்டேன். அடுத்து கர்த்தர் என்னை நடத்தி ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு தலைவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் என்ன வேண்டாம்னு சொன்னாங்களோ அவர்களே வேண்டும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாருக்கு ஆகாதவன் என்று நான் தள்ளப்பட்டேன். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆகாதென்று தள்ளின கல்லே இன்னைக்கு மூளைக்கல்லாய். ஒரு மூளைக்கல்னாலே ரொம்ப சரியானதை பெர்ஃபெக்டா வைப்பாங்க. ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஆகாதென்று தள்ளப்பட்டீங்களோ உங்களை கர்த்தர் மூளைக்கல்லாக, முக்கியமான கல்லாக உங்களை வைத்து அந்த முழு கட்டடமும் கட்டக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உங்களை குறித்து ஐயோ நான் சரி கிடையாது அப்படி நீங்க சொல்லாதீங்க. இல்லை இல்லை, நீங்க சரியில்லாம இருந்த உங்க தவறல்ல. யெப்தா ஒரு பரஸ்தீன் குமாரனாய் பிறந்த அவன் தவறல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேசம் சாபமா இருக்க காரணம் என்ன? பிறப்பின் அடிப்படையில சாதிகளை பிரித்துக் கொண்டு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், இப்படிப்பட்ட காரியம். இதான் சாபம், நம்முடைய தேசத்துக்குள்ள சாபம். பிறப்பினாலே பிரிப்பது சாபம். அந்த நாட்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இவன் யெப்தா அவன் பிறந்தது அவன் தவறா இல்லை, கர்த்தர் அவனையும் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களே உங்களை புகழும்படியான சூழ்நிலைக்கு நேராய் கர்த்தர் இந்த நாட்களில் கொண்டு வர போகிறார். எல்லாம் கரங்களை தட்டி அப்படி எழுந்திருப்போம். எல்லாம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சாமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி பாலர் யாந்தரக திருஷக்கலர் யாந்தரக பல போரி மீக பரபல ரபா ஓர ஹந்தர் ரிஷக்கலர் யாந்தரக பல போரி மீக பரபல ரபல ரபா
ஆமென் 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 ஆமென். எல்லா துதிப்பு எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தேவனை ஆராதிப்போம். எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரியாந்தரக திருஷபலபோரி வி ரகந்தரக திருஷக்கபலபோரி வி கபலபா ஓ ரியாந்தர திருஷபலபா. எல்லா வாய்களை திறந்து ஓ ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட். எதை யோசிக்காதீங்க. இப்ப ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட். ஓ தேவன் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ பராக்கிரமசாலி. ஆமென் 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 ஆமென். ஓ ரியாந்தரக திருஷபலபா. நீ கடந்த நாட்களை எப்படி இருந்தாய் என்பது பிரச்சனை அல்ல. இப்போது ஓ நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை கனப்படுத்துகிறார். உன்னை தலைவராக ஓ ராஜாக்களாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓ ஓ நியாயாதிபதியாக ஓ நீதிபதியாக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ பார்வை மனப்பான்மையின் நாட்கள் போதும். அந்த பிள்ளையை இதுவரை நீ இருந்த நாட்கள் போதும். ஓ நான் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது என்று சொல்லி இருந்த நாட்கள் போதும். இல்ல நீ மிகவும் பிரயோஜனமானவன். நீ மிகவும் பிரயோஜனமானவன். நீ கர்த்தருடைய பார்வையிலே நீ மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறார். ஓ ரக்கபல யாத்திரகபல ஆமென் 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 ஆமென். ஓ யாத்திரகல ரிஷக்கல யாத்திரகபல கபல ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த அப்படிப்பட்ட உணர்வு, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு கில்ட்டி கான்சியஸ், இதெல்லாம் தூக்கி போடுவோம். சபைக்கு உள்ள வரும்போது கூட நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் ஸ்தோத்திரம் சொல்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு கூட எத்தனை பேர் எப்பேற்பட்டவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல. நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தரை பயன்படுத்துகிறார். ஓ யா கரம ருஷாபா ஓ யா கரம ஓ ஷக்கா ரக்கத்த ரகலியா கரம ஆமென் 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 ஆமென். நீ யாரை அப்பமா எண்ணிராதீங்க. ஸ்தோத்திரம். யாருக்கு தெரியும்? அவர்கள் தான் வரக்கூடிய ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரியா மாறலாம். தேசத்தை ஆளுகிறவர்களாய் கூட மாறலாம். யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. ஒவ்வொருவரையும் நேசிக்க ஆரம்பிப்போம். உங்களை அற்பமா எண்ணவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் உயர்த்துகிறவர். கர்த்தர் உயர்த்துகிறவர். கர்த்தர் பயன்படுத்துகிறவர். ஓ ஹalleluya. உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு ஏன் உங்களெல்லாம் இந்த கேமரால போட்டோ எடுக்க சொன்னா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்க எந்த விதமாய் தாழ்த்தப்பட்டீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, எந்த இடத்துல நீங்க வேதனைப்பட்டு நொறுங்கி போனீங்க, இதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களிலே நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்துல நொறுக்கப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைக்க முடியாது. உனக்காக கர்த்தர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். செயலாற்றி கொண்டிருக்கிறார். செயலாற்றி கொண்டிருக்கிறார். செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஓ வீந்தரகபலபலபலபலபா. எப்பலாக்கா இந்த பெத்லகமே, நீ சிறியதா இருந்தாலும் நீ சிறிய பட்டணம் அல்ல. உன்னிடத்திலிருந்து ஓ இந்த உலகத்தை ஆள போகிறவர் ராஜா வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஓ ஹalleluya. நீங்க ஓ சின்ன காரியமா இருக்கலாம், இதுவரை சின்ன காரியமா இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை தான் இந்த உலகம் தேடுகிறது. ஓ இந்த உலகம் தலைவனா இருக்க முடியாது. ஓ ஹalleluya. ஓ ஆமென் ஆமென். நீதான் பராக்கிரமசாலி. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீதான் எங்களுக்கு தேவை. நீதான் எங்களுக்கு தேவை. உலகம் உன்னை கூப்பிடக்கூடிய நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். வெற்றிபெறுங்கள். ஓ ஷபல யாத்திரகல இந்த பரபரபா. ஓ ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கண்ணீர் விட்டாலும்
எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்தாயோ, ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே தெரிந்தவுடன் நான் யார் உன்னை கண்ணீர் வடித்து வைத்தாரோ அவர்களுக்கு முன்பாகவே உன்னை எழுத பண்ண போகிறேன். ஆமென், 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 ஆமென். Thank you Jesus, thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஒருவர் கூட ஸ்தோத்திரம் சாதாரணமான ஆட்கள், வீணான ஆட்கள் கிடையாது. நீங்க விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் பராக்கிரமசாலிகள். நீங்க எந்த இடத்துல போனாலும் ஸ்தோத்திரம் தீமை உங்களை அணுகாது. உங்களுக்கு நன்மை மற்றவர்களுக்குள்ளாய் பரவி பிடிக்கும். ஓ ஹalleluya. உங்களுக்குள்ளாக மண்பாண்டமாகிய உங்களுக்குள்ளாக பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். நாம எல்லா கனவை தட்டுவோம். நாம நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். ஒருவர் ஜெபமும் பேசலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நிறைவேற்றார் வந்திருக்கிறாயா. அருமையான ஆண்டவரே, எவ்வளவு கொண்டு எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே எஸ்தா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அற்பமான சந்ததியில வந்திருந்தாலும் தேவன் ஆண்டவரே பராக்கிரமசாலியாய் தெரிந்து கொண்டு எந்த இடத்துல வெட்கப்பட்டாரோ அந்த இடத்துல அந்த மகனை ஆண்டவரே தலைவனாய் நிறுத்தியது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நீர் பேசினீர் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிற அந்த இப்பேற்பட்டதான ஆண்டவரே அவமதிக்கப்பட்டதான நிலை, தள்ளப்பட்டதான நிலை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலிருந்து எங்களை ஆண்டவரே தன்னால பலப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களை சமாதானப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களை தைரியப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் எப்பேற்பட்ட காரியங்களை அற்பமாய் கொண்டிருக்கிற சபையின் மக்களை கொண்டிருக்கிறையா பெரிய காரியங்களை செய்ய போறீங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே அப்பா, வீணர்கள் ஆண்டவரே எங்க மத்தியில நாங்க இருந்தால் அதனை கொண்டு எங்களை வெளியாக்கி ஆண்டவரே நீர் கொண்டு வந்து செயல்படுத்த போறீங்களே. உமக்கு நன்றி. பேசினேன் போதகரை இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பயன்படுத்துங்க. எங்களுடைய சபையை பயன்படுத்த எங்களை நாமத்தில் பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்மளுடனே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களாக நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.